ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் வந்து டிக்கெட் டு ஃபினால் ரவுண்டில் இந்த கார் டாஸ்கில் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் போச்சு. ஸோ பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா இவங்க 3 பேரை வச்சு ஸோ அது தப்பு யார் மேலே வேணால் இருக்கலாம். நம்ம பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போவானு தான் நினைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யார் டாப் 5 கண்டஸ்டன்ட் ஸோ அதுக்கு வந்து முடிவாயிடுச்சு. இப்போ சேனல் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுதாங்க வந்திருக்கு. ஸோ இந்த எனக்கு என்னவோ வினோத் கூட ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வினோத் கூட இல்லை. ஏன்னா அதுக்கான பிளான் தான் இது எல்லாமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சபரியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு. ஸோ சபரி, அரோரா, திவ்யா இந்த 3 பேர் தான் வருவாங்களோன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பேசினார், எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அங்கெல்லாம் கண்டிச்சிருக்காரு. பார்வதியும் கண்டிச்சிருக்காரு, கமருதீன் கண்டிச்சிருக்காரு. பட் இப்போ ஹைலைட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா இப்போ எல்லாமே வந்து சபரி, திவ்யா ஸோ இவங்கள தான் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தெரியுது எனக்கு என்னவோ. இதில் வந்து இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்போ திடீர்னு சபரி இந்த 1 வீக்காக தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னவோ. எனக்கு என்னவோ கப்பத்துக்கு சபரி கையில் இல்லை திவ்யா கையில் கொடுத்துருவாங்கன்னு தோணுது மக்களே. ஏன்னா இவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திவ்யாவும் பெருசாக ஒன்றும் எஃபர்ட்லாம் போடல. இந்த வீட்டில் டாஸ்க்லாம் பண்ணல, ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்லாம் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ சும்மா கத்துவாங்க, இது பண்ணுவாங்க. சபரியுமே அமைதியாக தான் இருந்தார். இந்த 1 வீக்காக தான் கொஞ்சம் இந்த டாஸ்கில் தான் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. ஸோ மற்றபடி நல்ல பர்சன் தான். அது அந்த அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. பட் எனக்கு என்னவோ சேனல் எதை நோக்கி தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இதில் என்னென்னா ஆரம்பத்தில் டே 1லேருந்து யார் யார் கஷ்டப்பட்டு யார் யார் கண்டென்ட் கொடுத்து எல்லாமே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தூக்கி ஈஸியாக பாருங்கள். ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் எல்லாருமே வந்து இப்போ சபரியை பேச வச்சுட்டாங்க. சபரி, திவ்யா, விக்ரம் இந்த 3 பேரை பேச வச்சுட்டாங்க. இதில் கானா வினத்தில் பாவம் எங்கே போனாலும் தெரில. உண்மை அதுதான். நீங்கள் மற்றவங்களாம் விட்டுருங்க, மற்றவங்களாம் தப்புனா கானா வினோத் ஓரளவுக்கு நடுநிலைமையாக தான் இருந்தார். ஒரு சில விஷயத்துலலாம் வந்து கரெக்டாக தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சேனல் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து நாளைக்கே வந்து திவ்யாக்கோ இல்லை வந்து விக்ரமுக்கோ இல்லை வந்து சபரிக்கோ ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்தனா எல்லாருமே ஓகேன்னு சொல்லி நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்தமான நிலைமை தான் இப்போ உருவாக்கிட்டாங்க இந்த இஷ்யூஸில். ஸோ இது எல்லாருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சேனல் அதை நடத்திடுவாங்க. அதுவும் இந்த பிபி டீம் வந்து கண்டிப்பாக வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.